இயேசுவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் ஸ்தோத்திரம். இன்று உங்கள் நாளை தேவன் ஆசீர்வதிப்பாராக. இன்று தேவன் உங்களுக்கு தரும் வார்த்தை சங்கீதம் 34:18. நறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் சமீபமாயிருந்து நறுங்குண்ட ஆவி உள்ளவர்களை ரட்சிக்கிறார். பிரியமானவர்களே, என்னை யாரும் புரிந்து கொள்ளவில்லை, என் வாழ்க்கை முழுவதும் இருளாகிவிட்டது என்று மனமுடைந்து அழுது கொண்டிருந்தான் எலியா. கர்மேல் மலையில் பெரிய அற்புதத்தை செய்த பிறகும் ராணி ஏசேபேலின் மிரட்டலால் அவன் பயந்து ஓடி போனான். ஒரு மரத்தின் கீழ் அமர்ந்து, கர்த்தாவே, இனி எனக்கு வாழ விருப்பமில்லை என்று உடைந்த இருதயத்தோடு ஜெபித்தான். உலகமே அவனை விட்டுவிட்டது போல தோன்றியது. ஆனால் நொறுங்குண்ட இருதயமுள்ள எலியாவிடம் கர்த்தர் சமீபமாக வந்தார். பெரிய காற்றிலும் இல்லை, பூகம்பத்திலும் இல்லை, மெதுவான சத்தத்தில் தேவன் அவனை தொட்டார். அவன் பசியோடு இருந்தபோது தேவன் ஆகாரத்தை கொடுத்தார். அவன் சோர்ந்திருந்தபோது புதிய பலனை கொடுத்தார். நீ தனியாக இல்லை என்று தேவன் எலியாவுக்கு நினைப்பூட்டினார். உடைந்த தீர்க்கதரிசியை கர்த்தர் மீண்டும் எழுப்பி புதிய ஊழியத்திற்காக அனுப்பினார். பிரியமானவர்களே, உங்கள் மனம் இன்று நொறுங்கி இருந்தாலும் கர்த்தர் உங்களிடம் இருந்து தூரத்தில் இல்லை. நீங்கள் எல்லாராலும் மறக்கப்பட்டதாக உணர்ந்தாலும் தேவன் இன்னும் உங்களை கவனித்து கொண்டிருக்கிறார். உங்கள் கண்ணீரின் நடுவே கூட கர்த்தர் சத்தம் உங்களை தேடி வரும். ஏனெனில் நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் எப்பொழுதும் சமீபமாயிருக்கிறார். ஜெபம் செய்வோம். அன்புள்ள தகப்பனே, இந்த அருமையான நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். நீர் கொடுத்த அருமையான வார்த்தைக்காக நன்றி அப்பா. நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் சமீபமாயிருந்து நறுங்குண்ட ஆவி உள்ளவர்களை ரட்சிக்கிறார் என்ற வார்த்தைக்காக நன்றி. ஆமாண்டவரே, எலியா சோர்ந்து போய், ஆமாண்டவரே, அந்த செடியின் கீழ் படுத்து கொண்டிருக்கும் பொழுது ஆமாண்டவரே நீர் தட்டி எழுப்பி போஜனம் கொடுத்து நீர் பலப்படுத்தினீரே அப்பா. அப்படியாக தேவனே, இந்த நாளில் கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும் ஜெபிக்கிறேன். எந்த சூழ்நிலையில் அவங்க சோர்ந்து போய் படுத்து கொண்டிருக்கிறார்களோ உம்முடைய அன்பின் கரத்தை ஆண்டவரே தூக்கி எடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா. சோத்திரம். உம்முடைய அன்பின் கரம் ஆண்டவரே அவர்கள் மீது பட்டு ஆண்டவரே நீர் தட்டி எழுப்பி ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் நல்ல ஒரு போஜனத்தை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா. ஆம் ஆண்டவர், உம்முடைய வார்த்தையை கேட்டு அவர்கள் பலன் அடையணும் ஆண்டவரே அப்பா. சோத்திரம் ஆண்டவரே, சோத்திரம். இந்த பலத்தினால் ஆண்டவரே அவர்களுக்கு ஒரு அற்புதம் நடக்கும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஆண்டவரே, உம்மால் செய்யக்கூடாத அதிசயமான காரியங்கள் ஒன்றும் இல்லை ஆண்டவரே. என் தேவன் சொன்னால் ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும் என்று நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே. அப்படியாக அப்பா, உம்மை நம்பி இருக்கிற பிள்ளைகளை ஒரு நாளும் நீர் கைவிடாத தேவனாய் இருக்கிறீர் ஏசப்பா. அப்படியாக இந்த பிள்ளைகளுக்கு மனம் இறங்கி நீர் ஆண்டவரை ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமேன்.